தெரிகிறதா? தெரிவிக்கப்படாது. சபை முன்பாக நன்றாக எடுத்துரைக்க வேண்டும். அப்பதான் காரணம் தெரியும். வெளிச்சத்தை குடிக்கக்கூடியது. இரவில் வெளிச்சத்தை குடிக்கக்கூடியது இல்லை. வெளிச்சம் சந்திரன்
பெரிய தந்தை திருவிராசர் 100 ஆண் மக்கள் 100 பெண் பிள்ளை 100 ஆண் பிள்ளை வரை ஒரு துர்ச்சலை எனக்கு பெரிய தந்தையாப்பட்டவருக்கு ராஜாக்கள் இது மட்டும் இல்ல எங்களுக்கு எல்லாருக்கும் துணையா இருக்கு காரணம் நந்தன் கோவிந்தன் தந்த நந்தன் கோவிந்தன் தந்த நந்தன் கோவிந்தன் தந்த நந்தன் கோவிந்தன் தந்த மாமனாரோ
ஆபத்தா இருந்தாலும் சாபத்தா இருந்தாலும் தாங்கக்கூடியவர் நாராயணன். அப்படி இருக்க தெரியவில்லை. மாமாவை வர சொல்லியிருக்கிறேன். போய் பார்க்கணும். கண்டிப்பான பாதம் படித்த அழைத்திருக்கிறார்.
சீக்கிரமா எதிர்பார்த்த வண்ணமாக பகவதிராம கோவிந்தா. இந்த ஜகத்தை எப்படி யாவது வருகிறாய்? ராமா 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 என்று Thank you.
ஓடி வந்து பதவி தர்பாரத்திலேயே மாமன் அழைத்தார் என்று ஓட்டோட்டமாக ஓடி வந்து உங்கள் வாதத்தில் விழுந்ததால் காலமும் உண்மையோடு சேமத்தோடு அழைக்கப்பட்டது. சொர்க்க பதில் கிடைக்காமல் சாப்பிடும்போது முன்போதும் ஒரே வாயிலை செய்து கொண்டிருக்கிறார். அதனாலே ஆரம்பப்பட்டது வழியாக வரவெல்லாம் செய்தியை அப்பா நாடகத்தை தெரிவித்திருக்கிறார். அந்த செய்தியை தர்மத்திலே நாளை தெரிவிக்க ஆமனை கூட்டி விஷயத்தை சொல்லிருக்கிறார். மரணம் அடைந்தும் சொற்பலோகம் போகாது. அது ஒவ்வால் பச்சையாக இருக்கிறார். அந்த தென்திசை ஆளக்கூடிய யமதர் மாவட்டம் இருக்கின்றாரே, கடவுளே சென்று அவனோடு சென்றவர்கள் வந்ததில்லை, வந்தவர்கள் சென்றதில்லை. செல்வது சமணாவின் மார்க்கம். எம்மிடத்தில் சென்றால் உன் அடியோகம் எடுத்து சமணம் கிடைத்திடுவான். அதனால செய்யே போர்களை சொன்னால் தம்பி
அவன் எழுத்தான் என்று ஓட்டமாக ஓடி வந்து வளர்ச்சி படித்ததினால் சுகமோடு வாழ கடவுள் எந்தனை அழுத்த காரணமோ காட்டுவது போல பாவனை காட்டி வருகின்ற போது பின்மார்க்கமாக ஒரு தடவை 18 முறை ஒரு தடவை உருவத்தோடு சிலை கொண்டு கொண்டு அப்படி 18 அக்கோடு சிலை கொண்டு முடித்தேன். அதனாலே அவனிடத்திலே யுத்தத்தை செய்ய என்னால் தீராது. அதனால நீ வந்து 6 பேரை தெரிவித்து அந்த சென்று அவனோட மல்யுத்த பிச்சை பெற வேண்டும். அப்படி மல்யுத்த பிச்சையை பெற்றால் அவனை வெற்றி வீட்டு விடலாம். அண்ணனை வந்து அதனால மற்ற கதையை போற பேசுறேன்.